Good morning students. Welcome to part 2. Vector product part 1ல பார்த்தோம். அதில் உள்ள important formulas, அது related உள்ள problems எல்லாமே பார்த்தோம். இப்போ அதில் உள்ள exercise problemும் அதோட solutionும் இதில் discuss பண்ணலாம். First revision of formulas. அதில் என்னென்ன formulas நம்ம பார்த்தோன்னு just revise பண்ணிக்கோ. First formula A vector cross B vector ஓட definition. சரியா, modulus A vector modulus B vector sin theta n cap. எப்போவுமே மறக்காத, definitions ரொம்ப முக்கியம். 2 மார்க். இந்த ஒரு லைன் நீ கரெக்டாக எழுதிட்டேன்னா உனக்கு 2 மார்க்ஸ் கிடச்சிரும். இதுதான் definition of vector product, இல்லைன்னா definition of cross product. அடுத்து unit vector perpendicular to plane. சரியா, perpendicular to the plane அப்படி கேட்டாலே உனக்கு என்னதுன்னா n cap. யூனிட் வெக்டார் perpendicular to the plane நாலே n cap. இதான் ஃபார்முலா. n cap equal to a vector cross b vector by modulus a vector cross b vector. n capக்குள்ள ஃபார்முலா எப்போவுமே ஞாபகம் இருக்கட்டும். கேப்னாலே மேலே என்ன வெக்டாரோ அதோட மாடுலஸால் அப்படியே நம்ம டிவைட் பண்ணிடலாம். அதுதான் n cap. ரெண்டு ஃபார்முலா தரோ பண்ணிக்கோ. ஃபார்முலா படிக்கிறதுக்கு நிறைய டைம் எடுத்துக்கோ. எப்பப்போ ஃப்ரீயாக இருக்கிறியோ ஒரு நோட்டை போட்டு ஃபுல் ஃபார்முலாவும் நீ திரும்ப எழுதிப்பார். ஃபார்முலா உனக்கு வித்தியாசப்படுத்த தெரியணும். ஸ்கேலார் ப்ராடக்ட் இல்லைன்னா டாட் ப்ராடக்ட் பார்த்தோம் போன கிளாஸில். அதில் உள்ள ஃபார்முலாஸ் செப்பரேட்டாக படி. இப்போ நம்ம பார்க்குறது ஃபுல்லாக வெக்டார் ப்ராடக்ட், அதாவது கிராஸ் ப்ராடக்ட். அதில் உள்ள ஃபார்முலாஸ்லாம் படிங்க. தேர்ட் ஃபார்முலா பாரு. ஏ வெக்டாரும் பி வெக்டாரும் கொடுத்து A cross B கண்டுபிடி அப்படின்னா எப்படி கண்டுபிடிக்கணும்? டிட்டர்மினன்ட் IJK, ஏல உள்ள நம்பர்ஸ் A1 A2 A3, அடுத்து Bல உள்ள நம்பர்ஸ் B1 B2 B3 போட்டு அதை எக்ஸ்பாண்ட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கணும். அடுத்து சைன் ஆஃப் தி ஆங்கிள் மாடுலஸ் A வெக்டர் கிராஸ் B வெக்டர் பை மாடுலஸ் A வெக்டர் மாடுலஸ் B வெக்டர். எப்போவுமே n கேப்பும் சைன் தீட்டாவும் சேர்ந்து படிச்சுக்கோ. அடுத்து ஏரியா ஃபார்முலா. ஏரியா நம்ம ட்ரையாங்கிளுக்கும் ஏரியா பார்த்துருக்கோம், பேரலோகிராமுக்கும் பார்த்துருக்கோம். ரெண்டுக்குமே ரெண்டு ஃபார்முலா. சரியா, பேரலோகிராமோட ஏரியா அட்ஜசன்ட் சைடு கொடுத்தா என்ன, டயகனல் கொடுத்தா என்னன்னு பார்த்துக்கோ. இது அட்ஜசன்ட் சைடு கொடுத்தா உள்ள ஃபார்முலா மாடுலஸ் A வெக்டார் கிராஸ் B வெக்டார். இது டயகனல் கொடுத்தா ஃபார்முலா 1/2 மாடுலஸ் D1 வெக்டார் கிராஸ் D2 வெக்டார். அதே மாதிரி ட்ரையாங்கிளோட ஏரியா adjacent side கொடுத்தாங்கன்னா 1/2 modulus A vector cross B vector. இது points vertices கொடுத்தாங்கன்னா 1/2 modulus AB vector cross BC vector. அடுத்து parallel collinear. parallel collinear ரெண்டு வெக்டார்ஸ் A வெக்டார் B வெக்டார் அப்படி கொடுத்து பேரலான்னு கேட்டாங்கன்னா ஃபார்முலா ரெண்டுக்கும் கிராஸ் ப்ராடக்ட் கண்டுபிடி, ஆன்சர் 0 வந்துடட்டும். அதே இது 3 பாயிண்ட்ஸ் கொடுத்து கொலினியரான்னு ப்ரூவ் பண்ணாச்சுன்னா AB கண்டுபிடிக்கணும், BC கண்டுபிடிக்கணும், கிராஸ் ப்ராடக்ட் 0 வரணும். இதுதான் ஃபார்முலா. இது தரவாக இருந்தால் போதும். இது ரிலேட்டடாக எந்த சம் கேட்டாலும் நீ ஈஸியாக எழுதிடலாம். எக்ஸசைஸ் ப்ராப்ளம் ஃபுல்லாக கொடுத்துருக்கேன், எல்லாம் ஓவராலாக ரீட் பண்ணிக்கோ. ரீட் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும், அதுக்கான ஆன்சர் நீ ப்ரிப்பேர் பண்ணி வை. ஒரு நோட்டில் எழுதி வை. எந்த சம் உனக்கு டவுட்டாக இருக்கோ அதை நீ நோட் பண்ணி வைக்கலாம். இதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக உள்ள சம்முக்கு ஃபுல்லாக நான் உனக்கு ஆன்சர் கொடுத்துருக்கேன், அதை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் ப்ளஸ் மைனஸ் போடுறதுல நிறைய பேருக்கு கொஞ்சம் டவுட் இருக்குது. சரியா, ப்ளஸ் மைனஸ் உனக்கு ரூல்ஸ் பார்த்துக்கோ. ரூல்ஸ் டு ஆட் அண்ட் மல்டிப்ளை. அதை ஆட் பண்ணுறதுலையும் மல்டிப்ளை பண்ணுறதுல உனக்கு இதில் ஃபுல்லாக கிராஸ் ப்ராடக்ட் அந்த டிட்டர்மினன்ட் எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன்னா கண்டிப்பாக பாசிட்டிவ் நெகட்டிவ்க்கும் உனக்கு ஆன்சர் தெரியணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. நம்ம ஆட் பண்ணுறோம், அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், ஒவ்வொன்றுக்கும் ரூல்ஸ் இருக்குது. ஆட் பண்ணுறதை மட்டும் பார்த்துக்கோ. ஃபஸ்ட்டு ஆட் பண்ணுறதை பார்த்துட்டேன்னா சப்ட்ராக்ஷன் ஈஸி தான். சேம் சைன் இதை மட்டும் பாரு. ரெண்டு நம்பரை ஆட் பண்ணுறோம், சேம் சைனாக இருந்தால் ஆட் பண்ணி
அதே சைனை போடு. ஆட் அண்ட் டேக் த சைன். ஆட் பண்ணி அதே சைனை போடுங்க. அதுதான் உன்னுடைய ரூல். சரியா? சேம் சைனா ஆட் பண்ணி அதே ஃபார்முலாவை போட்டுருங்க. டிஃப்ரெண்ட் சைனாக இருந்ததுன்னா சப்ட்ராக்ட் பண்ணி டேக் த சைன் ஆஃப் லார்ஜஸ்ட் அப்சல்யூட் வேல்யூ, பெரிய நம்பரோட சைனை போடணும். சரியா? வேல்யூஸ் பார்த்துக்கோங்க. கவனிச்சுக்கோ. சேம் சைனாக இருந்தால் ஆட் பண்ணி அதே சைனை போடணும். அது மட்டும் ஞாபகம் இருக்கும். சேம் சைன் ஆட் அண்ட் டேக் த சைன். டிஃப்ரெண்ட் சைனா சப்ட்ராக்ட் பண்ணி மைனஸ் பண்ணி பெரிய நம்பரோட சைனை எடுக்கணும். எக்ஸாம்பிள் போட்டிருக்காங்க பாரு. -3யவும் -4யும் ஆட் பண்ண போகிறோம். ரெண்டுக்கும் ஒரே சைன் தான். அப்போ என்ன பண்ணணும்? ஆட் பண்ணி அதே சைனை போடும். -3 -4 அப்போ ரெண்டும் ஒரே சைன். அப்போ 3யும் 4யும் ஆட் பண்ணால் 7, அதே சைன், அதனால மைனஸ் சைன் போடணும். அடுத்து 3 + 7 ரெண்டும் ஒரே சைன் தான், ப்ளஸ் சைன். சரியா? அப்போ ப்ளஸ் பண்ணி 3 + 7 10. ப்ளஸ் சைனுங்கிறத முன்னாடி போடலன்னா ப்ளஸ் சைன் இருக்கிறதா அர்த்தம். அப்புறம் டிஃப்ரெண்ட் சைனுக்கு நமக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. டிஃப்ரெண்ட் சைன் -5யும் 9யும் நம்ம என்ன செய்ய போகிறோம்? ஆட் பண்ண போகிறோம். ஒன்று ப்ளஸில் இருக்குது, 9 எப்படி இருக்குது? ப்ளஸில் இருக்குது. 5 இதில் இருக்குது, மைனஸில் இருக்குது. ஆட் பண்ண போகிறோம். இதை ஆட் பண்ணுறதா இருந்தால் நமக்கு என்ன வேணும்? டிஃப்ரெண்ட் சைனாக இருக்குது. அப்போ மைனஸ் பண்ணி பெரிய நம்பரான சைனை போடும். அப்போ 5ல் 9 சப்ட்ராக்ட் பண்ணால் 4. பெரிய நம்பர் 9, அதோட சைன் பாசிட்டிவ், அதனால +4. அடுத்து -13 + 8. இப்போ -13 8யும் ஆட் பண்ண போகிறோம். பெரிய நம்பர் வேற ஒரு நம்பர் ப்ளஸில் இருக்குது, இன்னொரு நம்பர் மைனஸில் இருக்குது. அப்போ முதல்ல சப்ட்ராக்ட் பண்ணிக்கோ. 13ல் 8 மைனஸ் பண்ணனா ஆன்சர் 5. பிக்கர் நம்பர் எதுன்னு பாரு. பெரிய நம்பர் 13 தான். அதுக்கு முன்னாடி இருக்கிற நம்பர் சைனு மைனஸ். அப்போ அதை போட்டுக்கோ, மைனஸ். சப்ட்ராக்ஷன் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. சப்ட்ராக்ஷனுங்கிறது நம்ம அடிஷனாக தான் செய்ய போகிறோம். இப்போ பாரு, -3 -4. சரியா? எப்போவுமே மைனஸ் பண்ணுறதா இருந்தால் மைனஸுக்கு அடுத்து உள்ள நம்பரை ப்ராக்கெட்டில் போட்டுக்கோ. எப்போவுமே மைனஸ் பண்ணுறதா இருந்தால் மைனஸ்க்கு அடுத்து ப்ராக்கெட்டில் இருக்கும். அடுத்து அந்த மைனஸ் சைனை உள்ளே கொண்டு வா. உள்ளே கொண்டு வந்தேன்னா உள்ளே இருக்கிற ப்ளஸ் என்னவா மாறிடும்? உனக்கு மைனஸ் ஆயிடும். +4 என்ன ஆயிடுச்சு? -4. அப்புறம் நீ அடிஷன் எப்படி செய்வியோ அதே மாதிரி செய்ய வேண்டியதுதான். இப்போ மைனஸ் உள்ளே கொண்டு வந்துட்டோம். +4 என்ன ஆயிடுச்சு? -4 ஆயிடுச்சு. அப்போ -3 -4 ரெண்டையும் ஆட் பண்ணு. என்ன ஆன்சர் வரும்? -3 -4 ரெண்டும் ஒரே சைன் தான். அப்போ ஆட் பண்ணோம்னா -7. அடுத்த சம் பாரு. -5 -9. இதில் -5லேருந்து -9 சப்ட்ராக்ட் பண்ண போகிற. மைனஸை உள்ளே கொண்டு வா. அப்போ உள்ளே இருக்கிற -9 என்ன ஆயிரும் உனக்கு? ப்ளஸ். அப்புறம் நீ சாதாரணமாக ஆட் எப்படி பண்ணுவியோ அதே மாதிரி பண்ண வேண்டியதான். மைனஸை உள்ளே கொண்டு போயிரு, ப்ராக்கெட்டுக்குள்ளே கொண்டு போயிட்டு சாதாரண அடிஷன் மாதிரி செய்யி. -5 + 9. அப்போ வேற சைன். ஒன்று மைனஸில் இருக்குது, இன்னொன்று ப்ளஸில் இருக்குது. சப்ட்ராக்ட் பண்ணி பெரிய நம்பரோட சைனை போடு. சப்ட்ராக்ட் பண்ணி பெரிய நம்பர் சைனை போடு. அப்போ 9லேருந்து 5 மைனஸ் பண்ணோம்னா 4. பெரிய நம்பர் 9, அது பாசிட்டிவாக தான் இருக்குது. அதனால் நம்ம என்ன போடணும்? ப்ளஸ் சைனில் போட்டுக்கோ. சைனில் எப்போவுமே உனக்கு குழப்பம் வரக்கூடாது. எவ்வளோ நல்ல சம் செஞ்சாலும் ஏதாவது ஒரு சின்ன கேர்லெஸ் மிஸ்டேக், மைனஸ் எதுவும் மிஸ்டேக் விட்டேன்னா உனக்கு ஆன்சர் மாறிடும். சரியா? மல்டிப்ளிகேஷனுக்கு ரொம்ப சிம்பிள். சேம் எப்படினாலும் மல்டிப்ளை தான் பண்ண போகிறோம். மல்டிப்ளைக்கும் டிவிஷனுக்கும் எப்படினாலும் மல்டிப்ளை தான் பண்ண போகிறோம், எப்படினாலும் டிவைட் தான் பண்ண போகிறோம். நம்ம இதே மாதிரி சேம் சைனாக இருந்தால் ஆட் பண்ணு, டிஃப்ரெண்ட் சைனாக சப்ட்ராக்ட் பண்ணுங்கிற ரீசன் கிடையாது. இதில் என்ன செய்ய போகிறோம்? எப்படினாலும் மல்டிப்ளை பண்ணு. மல்டிப்ளை பண்ணிவிட்டு சைனை தூக்கி போடும். சேம் சைன்னா பாசிட்டிவ் ஆன்சர். மைனஸ் இன்டு மைனஸ்னாலும் சரி, ப்ளஸ் இன்டு ப்ளஸ்னாலும் ஆன்சர் ப்ளஸ் தான். டிஃப்ரெண்ட் சைன்னா நெகட்டிவ் ஆன்சர். மைனஸ் இன்டு ப்ளஸ் இல்லைனா ப்ளஸ் இன்டு மைனஸ் எப்படி வந்தாலும் ஆன்சருக்கு முன்னாடி ஒரு மைனஸ் போட்டுரும். அவ்வளோதான். மல்டிப்ளிகேஷனுக்கு இது மட்டும்தான். சரியா? மைனஸ் இன்டு மைனஸ்னாலும் ப்ளஸ் தான், ப்ளஸ் இன்டு ப்ளஸ்னாலும் ப்ளஸ் தான்.
ஏதாவது ஒரு நம்பர் மைனஸாக இருந்தாலும் ஆன்சர் என்ன ஆயிரும் உனக்கு மைனஸ் ஆயிரும். உனக்கு ரூல்ஸ் மாதிரி போட்டிருக்காங்க அடிஷனுக்கு. நீ பார்த்துக்கோ, உனக்கு நான் பிபிடி அனுப்பியிருக்கேன் சரியா. ரெண்டும் ஒரே சைனாக இருக்குது, பாசிட்டிவ் ப்ளஸ் பாசிட்டிவ் அதே பாசிட்டிவ் தான். ஆட் பண்ணி என்ன போட்டிருக்காங்க அதே சைனை போட்டிருக்காங்க. அடுத்து ரெண்டும் ஒரே சைன் -5 ப்ளஸ் -3 அப்போ ஆட் பண்ணி -8ன்னு போட்டிருக்காங்க. இந்த சம்மை ஃபுல்லாக பாரு. அதுமாரி சப்ட்ராக்ஷனும் அந்த மைனஸை உள்ளே கொண்டு போயிட்டோன்னா அடிஷன் மாதிரி தான் செய்யணும். ப்ராக்கெட்டில் இருக்க மைனஸை உள்ளே கொண்டு போயிட்டோம்னா அடிஷன் மாதிரி செய்ய வேண்டியதான். மல்டிப்ளிகேஷனும் அப்படி தான். எந்த நம்பர்னாலும் மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் போட்டுட்டு அதுக்கப்புறம் சைனை நம்ம ரெண்டும் மைனஸாக இருந்தாலும் ஆன்சரில் என்ன வருது ப்ளஸ், ரெண்டும் ப்ளஸ்ஸாக இருந்தாலும் ஆன்சரில் ப்ளஸ். ஏதாவது ஒரு இடத்துல மைனஸ் வந்தாலும் ஆன்சர் மைனஸ். டிவிஷன் அதே மாதிரி தான். இப்போ நம்ம மல்டிப்ளிகேஷனும் அடிஷனும் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் சரியா. உன்னோட இன்ட்ரெஸ்ட்டுக்காக உனக்கு தெரியணுங்கிறதுக்காக ஒரு சின்ன ஒர்க் ஷீட் ஒன்று கொடுத்துருக்கேன் உனக்கு. சிம்பிள் தான் சரியா. இவ்வளோ சிம்பிளாக கொடுத்துருக்காங்கன்னு நினைக்காத சரியா. டக்குன்னு உனக்கு செய்ய முடியுதான்னு பார். இதில் எல்லாமே இருக்குது, சப்ட்ராக்ஷன் அடிஷன் மல்டிப்ளிகேஷன் எல்லாமே இருக்குது. சைனை வச்சு தான் சரியா. ரெண்டும் ப்ளஸ்ஸு ரெண்டும் மைனஸ் இந்த மாதிரி நிறைய சம் இருக்குது. நீ இதை ஆன்சர் பண்ணதுக்கு ட்ரை பண்ணு. முடிஞ்சால் நம்ம ஆன்லைன் கிளாஸ் வரதுக்குள்ளே இதுக்கான ஆன்சரை நீ எழுதி வச்சிரு. எழுதி வச்சு எனக்கு சென்ட் பண்ணலாம். நான் கேட்குறவன் ஆன்சர் பண்ணலாம் சரியா. இப்போ நம்ம அந்த ஃபார்முலா ஏரியா ட்ரையாங்கிள் 2 ஃபார்முலா இருக்குது, பேரலோகிராமுக்கு 2 ஃபார்முலா இருக்குது. அந்த ரிவிஷன் பார்த்துக்கோ. கண்டிஷன் ஃபார் கொலீனியர். இந்த ஃபார்முலாஸ் எப்போவுமே மறக்காது சரியா. ஃபார்முலா எப்பவும் மறக்காத. ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிளுக்கு 2 ஃபார்முலா, ஏரியா பேரலோகிராம் 2 ஃபார்முலா, கொலீனியருக்கு கிராஸ் ப்ராடக்ட் 0. இப்போ நமக்கு 9th பார்ட் ஏல கொஸ்டின் நம்பர் 9ல் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் வெக்டார் ப்ராடக்ட் கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க. அப்போ நீட்டாக எழுதிக்க. எந்த சம் கொடுத்தாலும் முதல்ல ஐக்கு நேராக ஐ, ஜேக்கு நேராக ஜே, கேக்கு நேராக கே எழுதணும் சரியா. அது எழுதிக்கோ. அப்புறம் ஏ கிராஸ் பி. ஏ கிராஸ் பினா எப்படி எழுதணும்? டிட்டர்மினன்ட் ஐ ஜே கே, அதுக்கப்புறம் ஏல உள்ள நம்பர், அதுக்கப்புறம் பியில் உள்ள நம்பர் சரியா. அது போட்டு டிட்டர்மினன்ட் எக்ஸ்பான்ஷன் இந்த மெத்தடில் நம்ம பண்ண போகிறோம். டிட்டர்மினன்ட் எக்ஸ்பான்ஷன் எந்த மெத்தடில் பண்ண போகிறோம்? நமக்கு இந்த மாதிரி மேட்ரிக்ஸ் மாதிரி போட்டுக்கோம். ஃபஸ்ட்டு அந்த டிட்டர்மினன்ட்டில் உள்ள நம்பரை ஃபுல்லாக அப்படியே எழுது. அதுக்கப்புறம் இந்த காலம் இந்த ஃபஸ்ட் 2 காலத்தை மட்டும் நம்ம மறுபடியும் என்ன செய்கிறோம் எழுதுகிறோம். எழுதிட்டு டயகனலாக பாரு. டயகனலாக ஃபஸ்ட்டு இந்த டயகனல் ஃபுல்லாக எடுக்க போகிறோம். நீட்டாக அதை சர்க்கிள் பண்ணிக்கோ, இல்லாட்டா கோடு போட்டுக்கோ. இங்கே உனக்கு ட்ரையாங்கிள் ஷேப்பில் நம்பரை விட்டுட்டு நீ என்ன பண்ணலாம், நீ நம்பர் எடுத்தனா உனக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு நம்பர் பாரு. இந்த சம் உனக்கு தெளிவாக சொல்கிறேன், கவனிச்சுக்கோ. ஃபஸ்ட்டு இந்த சர்க்கிள் பார்க்க போகிறோம். இதில் என்ன நம்பர் இருக்குது? நம்பரை மல்டிப்ளை பண்ணிவிட்டு ஐயோ ஜேயோ கேயோ அதை நீ போட்டுக்கலாம். 3 × 4 3 4s are 12. அப்போ 12 ஐ வெக்டார். இங்கே 12 3 4s are 12. இங்கே என்ன இருக்குது? ஐ வெக்டார் இருக்குது. அப்போ 12 ஐ வெக்டார். அடுத்து செகண்ட் டயகனல் என்ன இருக்குது? 1 -4 மல்டிப்ளை தானே பண்ண போகிறோம். வேற சைன் இருக்குது. அப்போ மைனஸ் சைன் போடும் சரியா. மல்டிப்ளிகேஷன் பண்ணிடு. 1 × 4 4. ஒரு நம்பர் மைனஸாக இருந்தாலும் மைனஸ் தான். அப்போ -4 ஜே வெக்டார். -4 ஜே வெக்டார். அடுத்து தேர்டு பார்த்துக்கோ. தேர்ட் டயகனல் இங்கே -2 இங்கே +2 மல்டிப்ளை பண்ணு. மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ். ஒரு நம்பர் மைனஸ் இருந்தாலும் மல்டிப்ளை பண்ணும்போது -2 × 2 4. அதுக்கப்புறம் இங்கே என்ன இருக்குது? கே. அப்போ -4k. அதை ஒரு ப்ராக்கெட்டில் போட்டுடலாம். அடுத்து மைனஸ். அடுத்து ஒரு மைனஸ் போட்டுக்கோ. அடுத்து ஒரு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணு. இப்போ நம்ம ஃபுல்லாக இந்த டயகனல் எடுக்க போகிறோம். ரிவர்ஸ் ஆல டயகனல். ஃபஸ்ட்டு இந்த இது பார். 4 2s are 8. 8 × j வெக்டார். அப்போ 8j வெக்டார். அடுத்த டயகனல் -2 × -4. 2 மைனஸ் வருது. மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆயிரும்? ப்ளஸ் சரியா. ஒரே சைன்னா ப்ளஸ் தான் மல்டிப்ளிகேஷன் பொறுத்த வரைக்கும். அப்போ 4 2s are 8.
இங்கே என்ன இருக்குது I. அப்போ ப்ளஸ் 8I வெக்டார். இந்த சைன் போடாமல் இருக்கக்கூடாது, கண்டிப்பாக போடணும். அடுத்து 1 × 3 3, 3 × k 3k வெக்டார் ப்ளஸில் வருது, ப்ளஸ் 3k வெக்டார். சரி, இப்போ என்ன செய்யணும், ரெண்டு ப்ராக்கெட்லேயும் வெக்டார்ஸ் இருக்குது. இப்போ ப்ராக்கெட்டை ரிமூவ் பண்ணணும். வெளியில் இருக்கிற மைனஸை, சென்டராக இருக்க மைனஸை உள்ளே கொண்டு போ. மைனஸ் உள்ளே கொண்டு போகும்போது ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிற ப்ளஸ் எல்லாமே என்ன ஆயிரும், உனக்கு மைனஸாக மாறிடும். அதுக்கப்புறம் ஐயும் சால்வ் பண்ணு. I 12I மைனஸ் 8I அப்போ 4I. அடுத்து மைனஸ் 4j மைனஸ் 8j அப்போ மைனஸ் 12j. சரியா, மைனஸ் மைனஸ் ஒரே சைனாக இருந்தால் ஆட் பண்ணி அதே சைன் போடுவோம். அடுத்தது பாரு, மைனஸ் 4k மைனஸ் 3k ரெண்டும் ஒரே சைன். அப்போ ஆட் பண்ணி அதே சைனை போட்டுரு. மைனஸ் 4 மைனஸ் 3 ஆட் பண்ணால் மைனஸ் 7. அவ்வளோதான். கிராஸ் ப்ராடக்ட் கண்டுபிடிக்கணும். சாதாரண சிம்பிளிஃபிகேஷன் தான். சரியா, அதில் ப்ளஸ் மைனஸில் எந்த மிஸ்டேக்கும் விடாமல் நீ செஞ்சனா கரெக்ட் ஆன்சர் வந்துடலாம். அடுத்து 16th கொஸ்டின். A வெக்டார் B வெக்டார் கொடுத்துருக்காங்க. ப்ரூவ் தட் மாடுலஸ் ஆஃப் A வெக்டார் கிராஸ் B வெக்டார் ஈக்குவல் டு 5√2. லெஃப்ட் ஹேண்ட் சைட் ப்ரூவ் தட் சம் தான், ஈஸி தான். கிவன், அதுக்கப்புறம் டு ப்ரூவ். ஸ்டெப் 1 முதல்ல ப்ராக்கெட்டுக்கு உள்ளே உள்ளதை ஸ்டெப் 1ன்னு கண்டுபிடிச்சிடலாம். ப்ராக்கெட்டுக்குள்ளே என்ன இருக்குது, A வெக்டார் கிராஸ் B வெக்டார், அதை ஸ்டெப் 1ன்னு கண்டுபிடிச்சிக்கோ. அடுத்து என்னது, அதோட மாடுலஸ். அது உனக்கு இந்த டயகனல் மாதிரி மார்க் பண்ணிக்கோ, கண்டுபிடிச்சிரு. இதுக்கு முந்தின சம்மில் உள்ள மாதிரியே தான். அதுக்கப்புறம் அதோட மாடுலஸ். மாடுலஸ் வேல்யூ எப்போவுமே மாறாது. உனக்கு என்னது தான், √(x² + y² + z² போட்டோன்னா ஆன்சர் √50 வருது. நமக்கு ப்ரூவ் பண்ண சொன்னது 5√2. அப்போ ரூட்டில் சிம்பிளிஃபை பண்ண சொன்னாங்கன்னா இந்த டேனா மெத்தடில் போடு. சரியா, டேனா மாதிரி போட்டோன்னா என்னது 50 அதை டேனா மாதிரி போடு. 5னா 10ன்னு வந்துடும். மறுபடியும் 5ன்னு போட்டோன்னா 2. அப்போ 50 என்னது 5 × 5 × 2. 50 எப்படி எழுதிக்கலாம், ரூட்டுக்குள்ளே 5 × 5 × 2. ரூட்டுக்குள்ளே 2 தடவை இருந்தால் நம்ம 1 டைம் வெளியில் எடுத்துடலாம். சரியா, ரூட்டுக்குள்ளே 2 டைம்ஸ் இருந்தால் என்னது ஸ்கொயர் ரூட்டு தான். சரியா, 2 டைம்ஸ் இருந்தால் 1 டைம் வெளியில் எடுத்துரு. 2 5க்கு பதிலாக ஒரு 5 வெளியில் வந்துடும். 5√2 ஆன்சர் வந்துருச்சு. அடுத்து பார்ட் பியில் கொஸ்டின் நம்பர் 1ல் தேர்ட் சப்டிவிஷன். ஏரியா ஆஃப் பேரலோகிராம். ஏரியா ஆஃப் பேரலோகிராம் அட்ஜசன்ட் சைடு கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க, அட்ஜசன்ட் சைடு கொடுத்துருக்காங்க. ஏரியா ஆஃப் பேரலோகிராம் அட்ஜசன்ட் சைடு. இப்போ கிவன் அட்ஜசன்ட் சைடுன்னு கொடுத்தாலே என்ன பண்ணிக்கோ, கிவன் எழுதிக்கோ. கிவன் A வெக்டார் B வெக்டார் எழுதிக்கலாம். எடுத்த உடனே ஃபார்முலா தான் உனக்கு தேவை. ஏரியா ஆஃப் பேரலோகிராம் 2 ஃபார்முலா உண்டு. அட்ஜசன்ட் சைடுக்கு ஒன்று, டயகனலுக்கு ஒன்று. சரியா, நம்ம அட்ஜசன்ட் சைடுக்குள்ளது எழுதிட்டோம். மாடுலஸ் A வெக்டார் கிராஸ் B வெக்டார், அவ்வளோதான். சரியா, அப்புறம் ஒன்றுது முதல்ல உள்ளதை கண்டுபிடி. A வெக்டார் கிராஸ் B வெக்டார். கிராஸ்னால என்ன கண்டுபிடிக்கணும், டிட்டர்மினன்ட் போட்டு ஏல உள்ள நம்பர் பியில் உள்ள நம்பர். அப்போ ஃபர்ஸ்ட் 2 காலத்தை மறுபடியும் எழுதி எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கோ. அதுக்கப்புறம் அதோட மாடுலஸ். உனக்கு ஆன்சர் √69 வருதான்னு செக் பண்ணிக்கோ. நீ செஞ்சு பார்க்க வேண்டிய சம். அடுத்து ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள். தேர்ட் கொஸ்டின் நம்பர் 3ல் 5th சப்டிவிஷன். ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா அட்ஜசன்ட் சைடு கொடுத்துருக்கதை A வெக்டார் B வெக்டார்னு எடுத்துக்கோ. ஃபார்முலா ஃபர்ஸ்ட் எழுது, அதுதான் முக்கியம். ஃபார்முலா 1/2 மாடுலஸ் A வெக்டார் கிராஸ் B வெக்டார். அடுத்து ப்ராக்கெட்டுக்குள்ளே உள்ளதை ஃபஸ்ட்டு கண்டுபிடி. ஆர்டர் பார்த்துக்கோ. ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டுக்குள்ளே உள்ளது, அதுக்கப்புறம் மாடுலஸ், அதுக்கப்புறம் 1/2 போடணும். சரியா, ஃபஸ்ட்டு A வெக்டார் கிராஸ் B வெக்டார் கண்டுபிடிக்கணும். சரி, அந்த ஆர்டர் பார்த்துக்கோ. ஃபஸ்ட்டு A வெக்டார் கிராஸ் B வெக்டார் கண்டுபிடிக்கணும். வர்ற ஆன்சருக்கு மாடுலஸ் கண்டுபிடிக்கணும். வந்த மாடுலஸ்க்கு முன்னாடி 1/2 போடணும். இவ்வளவுதான் ஆன்சர். A கிராஸ் B கண்டுபிடிங்க, மாடுலஸ் கண்டுபிடிங்க. ஸ்டெப் 2. ஸ்டெப் 3 ஏரியா ஃபார்முலா எழுதி சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஆன்சர் 4√3 வருதான்னு நீ செஞ்சு பாரு. அடுத்து 4th சம் யூனிட் வெக்டார் மட்டும் கேட்டிருக்காங்க. 4th சம்மில் யூனிட் வெக்டார் பெர்பெண்டிகுலர் டு த பிளேன்ஸ்னு கேட்டிருப்பாங்க. பெர்பெண்டிகுலர் டு போத் A வெக்டார் அண்ட் B வெக்டார் அப்படி கேட்டிருக்காங்க. யூனிட் வெக்டார்ன உடனே உனக்கு என்ன ஞாபகம் வரணும், A கேப்பா N கேப்பா. சரியா, A கேப்பா N கேப்பா ஞாபகம் வச்சுக்கோ. யூனிட் வெக்டார் பெர்பெண்டிகுலர் அப்படின்னு வந்தாலே அது என்னது உனக்கு, N கேப் ஃபார்முலா. N கேப் ஃபார்முலாக்கு முதல்ல கிராஸ் ப்ராடக்ட் தேவை. சரியா, ஃபார்முலா எழுதிக்கோ.
ஃபார்முலா எழுதிட்டு அதில் உள்ளதை கண்டுபிடிச்சி சப்ஸ்டியூட் பண்ணு, அவ்வளோதான். ஃபார்முலா எழுதிட்டேன்னா உனக்கு பாதி வேலை முடிஞ்சுது. என்ன பண்ணிடுவோம், n cap a vector cross b vector by modulus a vector cross b vector. அப்போ ஃபஸ்ட்டு மேலே உள்ளது கண்டுபிடி, a vector cross b vector, அதான் ஸ்டெப் 1. அடுத்து கண்டுபிடிச்ச ஆன்சருக்கு மாடுலஸ் கண்டுபிடி, அதான் ஸ்டெப் 2. அப்புறம் ஸ்டெப் 3 இந்த ஃபார்முலா எழுதி சப்ஸ்டியூட் பண்ணிடு. ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3 ஃபார்முலா. இந்த ஆன்சர் வருதான்னு நீ செஞ்சு பார்த்து ஆன்சர் செக் பண்ணிக்கோ. அடுத்த கொஸ்டின் நம்பர் 7. ஒரு 2 வெக்டார்ஸ் கொடுத்துருக்காங்க, கொடுத்துட்டு ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் கண்டுபிடி. அதுக்கப்புறம் அண்ட் ஏ வெக்டார் வந்து நீ கண்டுபிடிச்ச ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டாருக்கு பெர்பெண்டிகுலராக இருக்கான்னு பாருன்னு சொல்கிறாங்க. பெர்பெண்டிகுலருக்கான கண்டிஷன் நம்ம எப்போ பார்த்தோம், டாட் ப்ராடக்ட் படிக்கும்போது பார்த்தது. டாட் படிக்கும்போது என்னது, ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் 0 வந்தால் ஏயும் பியும் பெர்பெண்டிகுலர்னு பார்த்தோம். அதாவது நம்ம எந்த 2 பெர்பெண்டிகுலர் ப்ரூவ் பண்ண சொல்லுதாங்களோ அது 2க்கும் டாட் எடுத்தால் ஆன்சர் 0 வரணும். சரியா? அப்போ நமக்கு ஏ வெக்டாரும் இந்த நம்ம கண்டுபிடிக்க போகிற ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டாரும் பெர்பெண்டிகுலரானு கேட்காங்க. அப்படின்னா நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஏ வெக்டார் டாட் ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் ஈக்குவல் டு 0ன்னு ப்ரூவ் பண்ணணும். சரியா? அப்போ ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 செஞ்சிடலாமா? முதல்ல இதை கண்டுபிடிங்க, அதுக்கப்புறம் டாட்டு. முதல்ல ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் நீ செஞ்சு பாரு, இந்த ஆன்சர் வருதான்னு பாரு. அடுத்து ஸ்டெப் 2 அந்த ஏ வெக்டாருக்கும் நம்ம கண்டுபிடிச்ச வெக்டாருக்கும் டாட் கண்டுபிடிக்கணும். டாட் ப்ராடக்ட் எல்லாத்துக்கும் ஞாபகம் இருக்குதா? டாட்னா என்னது, ஐக்கு நேராக ஐ, ஜேக்கு நேராக ஜே, கேக்கு நேராக கே எழுதிட்டு நம்பரை மட்டும் மல்டிப்ளை பண்ணணும். என்ன போடக்கூடாது, ஐஜேக்கே போடக்கூடாது. 1 × 16 16, அதுக்கு ஐ டாட் ஐ 1, அதனால் அது போட மாட்டோம். ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ப்ளஸ் 2 × 4 8, அடுத்து ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 3 × 8 என்னது 24. இப்போ ஆட்டோமேட்டிக்காக என்னது 16 + 8 24, 24 - 24 என்ன வந்திருக்கு 0 வந்துடுச்சு. அப்போ ஏ வெக்டார் டாட் ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு 0 வந்தால் இந்த ஏ வெக்டாரும் இந்த ஏ கிராஸ் பியும் பெர்பெண்டிகுலர் அப்படின்னு ப்ரூவ் பண்ணிடலாம். சரியா? என்னவோ பெருசாக கேட்குறாங்களேன்னு நினைக்காத, ஃபார்முலா தெரியலேன்னு நினைக்காத, பெர்பெண்டிகுலருங்கிற வார்த்தை வருது. அப்போ உனக்கு டாட் ப்ராடக்ட் 0ங்கிற கான்செப்ட் உனக்கு ஞாபகம் வரணும், கண்டிஷன் ஞாபகம் வரணும். அடுத்து ஏரியா பார்ட் சியில் ஃபஸ்ட்டு கொஸ்டின். பார்ட் சியில் ஃபஸ்ட்டு கொஸ்டின், ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள். வேர்டிசஸ் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கங்கிறது முக்கியம். சரியா? வேர்டிசஸ் கொடுத்துருந்தா ஓஏ வெக்டார், ஓபி வெக்டார், ஓசி வெக்டார்னு எடுக்கணும் கொடுத்துருக்க வெக்டாரை. அதுக்கப்புறம் ஃபார்முலா என்ன கேட்டிருக்காங்க, டு ஃபைண்ட் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள். சரியா? அதுக்கான ஃபார்முலா எழுதிக்கோ. ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஃபார்முலா என்னது, 1/2 மாடுலஸ் ஏபி வெக்டார் கிராஸ் பிசி வெக்டார். அப்போ இதை பார்த்தாலே உனக்கு தெரியும், ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 ஸ்டெப் 3 ஸ்டெப் 4 தெரிஞ்சிடும். ஃபஸ்ட்டு ஸ்டெப் 1 ஏபி வெக்டார் கண்டுபிடிக்கணும், அடுத்தது பிசி வெக்டார் கண்டுபிடிக்கணும், அடுத்து கண்டுபிடிச்ச 2 வெக்டாருக்கும் கிராஸ் ப்ராடக்ட் கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் வந்த ஆன்சருக்கு வந்த கிராஸ் ப்ராடக்ட்டுக்கு மாடுலஸ் கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் வர்ற ஆன்சருக்கு முன்னாடி ஒரு 1/2 போடணும். இந்த ஸ்டெப்பு உனக்கு ஃபார்முலா தெரிஞ்சால் ஆட்டோமேட்டிக்காக உன் கையில் வந்துடும். சரி? அப்போ ஸ்டெப் 1 ஏபி வெக்டார் கண்டுபிடி. ஏபி வெக்டார் ஃபார்முலா ஓபி வெக்டார் மைனஸ் ஓஏ வெக்டார். ஸ்டெப் 2 பிசி வெக்டார் கண்டுபிடி. ஓசி வெக்டார் மைனஸ் ஓபி வெக்டார். ஸ்டெப் 3 கண்டுபிடிச்ச 2 வெக்டார்ஸ்க்கும் கிராஸ் ப்ராடக்ட் கண்டுபிடி. அடுத்து ஸ்டெப் 4 ஏபி மாடுலஸ் ஏபி வெக்டார் கிராஸ் பிசி வெக்டார் மாடுலஸ் கண்டுபிடி. ஸ்டெப் 5 ஃபார்முலா எழுதி சப்ஸ்டியூட் பண்ணு. எல்லாருக்கும் ஆன்சர் 1/2 √509 வருதான்னு பாரு. ஏரியாங்கிறதுனால ஸ்கொயர் யூனிட்ஸ் போடணும். அடுத்து கொஸ்டின் நம்பர் 2 செகண்ட் கொஸ்டினில் தேர்ட் சப்டிவிஷன். யூனிட் வெக்டார் பெர்பெண்டிகுலர் டு த பிளேன் அண்ட் சைன் ஆஃப் த ஆங்கிள் பிட்வீன். யூனிட் வெக்டார் சைன் அப்படின்னாலே n கேப் சைன் டீட்டா. கொடுத்துருக்க வெக்டாரை ஏபின்னு எடுத்துக்கோ. கிவன் டு ஃபைண்ட் 2 ஃபார்முலா எழுது. இந்த ஃபார்முலாவுக்கு நீ வரிசையாக நீ கண்டுபிடிக்க வேண்டியதான். இந்த ஆர்டர் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, அந்த சம் ஈஸி தான். சரியா? n கேப் சைன் டீட்டா n கேப் கேட்டாங்கன்னா வரிசையாக ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும், ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார். அடுத்து அதோட மாடுலஸ் டிவைட் பண்ணிட்டா என்ன கிடைச்சிரும், n கேப். சரியா? இப்போ நம்ம கையில் ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டாரோட மாடுலஸ் இருக்குது.
ஏ மாடுலஸும் பி மாடுலஸும் கண்டுபிடி. இதை டிவைட் பண்ணிட்டேன்னா என்ன கிடச்சிரும்? சைன் தீட்டா கிடச்சிரும். வரிசையாக பாரு. ஸ்டெப் 1 ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார். ஸ்டெப் 2 அதோட மாடுலஸ். ஸ்டெப் 3 மாடுலஸ் ஏ மாடுலஸ் பி. ஸ்டெப் 4 ஃபஸ்ட்டு ஃபார்முலா. சரியா? நம்ம ஸ்டெப் 1 டிவைடட் பை ஸ்டெப் 2 ஞாபகம் வச்சுக்கோ. என் கேப்புக்குள்ள ஃபார்முலா ஞாபகம் வரலனா ஸ்டெப் 1 டிவைடட் பை ஸ்டெப் 2. ஸ்டெப் 1ல என்ன கண்டுபிடிச்சோம்? ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார். ஸ்டெப் 2ல என்ன கண்டுபிடிச்சோம்? அதோட மாடுலஸ். டிவைட் பண்ணிரு. இந்த ஆன்சர் வருதான்னு நீ செஞ்சு செக் பண்ணி பாரு. அடுத்து சைன் தீட்டா. இதுக்கு என்ன ஞாபகம் வச்சுக்கோ? ஸ்டெப் 2 டிவைடட் பை ஸ்டெப் 3 ஞாபகம் வச்சுக்கோ. ஸ்டெப் 2ல என்ன கண்டுபிடிச்சோம்? ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டாரோட மாடுலஸ். அதுக்கப்புறம் ஸ்டெப் 3ல மாடுலஸ் ஏ மாடுலஸ் பி கண்டுபிடிச்சோம். டிவைட் பண்ணு. இந்த ஆன்சர் வருதான்னு பாரு. ஸ்டெப் 4. அடுத்த கொஸ்டின். ஒரு 3 பாயிண்ட்ஸ் கொடுத்து பொசிஷன் வெக்டார் கொடுத்துருக்காங்க. கொலினியரான்னு கேட்டிருக்காங்க. சரியா? கொலினியர்னு கேட்டாலே நம்ம என்ன பண்ணணும்? ஏபி வெக்டார் கிராஸ் பிசி வெக்டார் 0ன்னு பாரு. பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓஏ ஓபி ஓசி வச்சுக்கோ. ப்ரூவ் பண்ண வேண்டிய கண்டிஷன் எழுதிக்கோ. ஏபி கிராஸ் பிசி அப்படின்னா என்னது? பார்த்தாலே உனக்கு தெரிஞ்சிடும். ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்க வேண்டியது ஏபி வெக்டார், செகண்ட் கண்டுபிடிக்க வேண்டியது பிசி வெக்டார், தேர்டு ரெண்டுக்கு என்ன கண்டுபிடிக்கணும்? கிராஸ் ப்ராடக்ட் கண்டுபிடிக்கணும். ஆன்சர் என்ன வரணும்? 0 வரணும். வந்துச்சுன்னா கொலினியர். இப்போ ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 நீயே செஞ்சிடலாம். ஏபி வெக்டர் கண்டுபிடி. ஓபி மைனஸ் ஓஏ பிசி ரெண்டுக்கும் கிராஸ் ப்ராடக்ட். ஆன்சர் 0 வந்ததுன்னா கொலினியர். அடுத்து 9th சம். ஒரு 4 பொசிஷன் வெக்டார்ஸ் 4 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. 4க்கும் ஏபிசிடிங்கிற 4 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு பேரலான்னு கேட்டிருக்காங்க. சரியா? 4 பாயிண்ட்ஸும் பேரலல்னா இணை. பேரலல்குள்ள கண்டிஷன் என்ன பார்த்துருக்கோம்? ஏ வெக்டாரும் பி வெக்டாரும் பேரலல்னா ஏ கிராஸ் பி 0. ஏ வெக்டாரும் பி வெக்டாரும் பேரலல்னா ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் 0. சரியா? அப்போ நமக்கு ஏபி வெக்டாரும் சிடி வெக்டாரும் பேரலல்னா ஏபி வெக்டார் கிராஸ் சிடி வெக்டார். ஆன்சர் என்ன வரணும்? 0 வரணும். அப்போ இதில் உள்ளது வரிசையாக கண்டுபிடி. கொலினியருக்கு செய்கிற மாதிரி தான். ஏபி வெக்டார் கண்டுபிடி, சிடி வெக்டார் கண்டுபிடி. கண்டுபிடிச்ச ரெண்டுக்கும் கிராஸ் ப்ராடக்ட் கண்டுபிடிங்க. ஆன்சர் 0 வரணும். வந்துச்சுன்னா ரெண்டுமே பேரலல். அடுத்து கிவன் ஏ வெக்டார். அடுத்து கடைசி சம்மு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2 வெக்டார்ஸ் கொடுத்துருக்காங்க. என்ன கண்டுபிடிக்கணும்னா ஏ கிராஸ் பி கண்டுபிடிச்சிக்கோ. கண்டுபிடிச்சிட்டு ஏ வெக்டாரும் பி வெக்டாரும் அந்த வெக்டாருக்கு பெர்பெண்டிகுலராக இருக்கான்னு வெரிஃபை பண்ணுன்னு சொல்கிறாங்க. சரியா? டு வெரிஃபை என்னது? ஏ வெக்டார் இஸ் பெர்பெண்டிகுலர் டு ஏ கிராஸ் பி அண்ட் பி வெக்டார் இஸ் பெர்பெண்டிகுலர் டு ஏ கிராஸ் பி. அப்போ ஏ வெக்டாரும் ஏ கிராஸ் பியும் பெர்பெண்டிகுலராக இருக்கா அப்படின்னு பார்க்கணும்னா கண்டிஷன் என்னது? டாட் ப்ராடக்ட் 0. சரியா? ஏயும் பியும் எப்போ பெர்பெண்டிகுலர்? டாட் ப்ராடக்ட் 0வாக இருக்கும்போது. அதே மாதிரி தான் ஏ டாட் ஏ கிராஸ் பி 0. அதேமாதிரி பியும் இதுவும் பெர்பெண்டிகுலரான்னு கேட்டால் என்ன பண்ணணும்? டாட் ஈக்குவல் டு 0. இப்போ வரிசையாக செய்யலாமா? இப்போ முதல்ல ஏ கிராஸ் பி வேணும். இருந்தால் தான் நம்ம இது ரெண்டோடையும் டாட் எடுக்க முடியும். இப்போ ஃபஸ்ட்டு ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார். அடுத்து ஸ்டெப் 2 ஏ வெக்டார் டாட் ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் கண்டுபிடிக்கணும். டாட் எப்படி கண்டுபிடிக்க சொன்னேன்? ஐக்கு நேராக ஐ, ஜேக்கு நேராக ஜே. எப்படி எழுதணும்? ஐக்கு நேராக ஐ, ஜேக்கு நேராக ஜே எழுதணும். அதுக்கப்புறம் அந்த ஐஜேக்கே எழுதக்கூடாது. ஆன்சரை மட்டும் மல்டிப்ளை பண்ணி எழுது. சரி? ஐக்கு நேராக ஐ, ஜேக்கு நேராக ஜே, கேக்கு நேராக எழுதிட்டு நம்பரை மட்டும் மல்டிப்ளை பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம்? சிம்பிளிஃபை பண்ணுவோம். ஆன்சர் 0 வந்தால் பெர்பெண்டிகுலர், வராட்டி நாட் பெர்பெண்டிகுலர். இது ஒரு கொஸ்டின். மாடுலஸ் ஏ வெக்டார் கொடுத்துருக்காங்க, மாடுலஸ் பி வெக்டார், அப்புறம் மாடுலஸ் ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார். ஆங்கிள் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஆங்கிளுக்கு 2 ஃபார்முலா பார்த்துருக்கோம். இதில் மாடுலஸ் ஏ கிராஸ் பி கொடுத்ததுனால சைன் தீட்டா ஃபார்முலா. சைன் தீட்டா ஃபார்முலா ஞாபகம் இருக்கா? மாடுலஸ் ஏ கிராஸ் பி பை மாடுலஸ் ஏ வெக்டார் மாடுலஸ் பி வெக்டார். அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணு. கேன்சல் ஆகிட்டு சைன் தீட்டா ஈக்குவல் டு 1/2 வந்துடும். சரியா? சைன் தீட்டா ஈக்குவல் டு 1/2. சைன் டேபிளில் உனக்கு எப்போ 1/2 வருதுன்னு பாரு. 30 டிகிரிக்கு வரும். சரியா? ஏன்னா சைன் எந்த சைடு கொண்டு வா? சைன் இன்வர்ஸ். இதுக்கு அந்த இதோட வேல்யூ பார்த்துக்கும். சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1/2னா அந்த சைன் காஸ் டான் டேபிள் இருக்குல்ல, அந்த டேபிளில் நமக்கு எப்போ 1/2 வருதுன்னு பார்க்கணும்.
எத்தனை டிகிரிக்கு நேராக வரும்? 30 டிகிரிக்கு நேராக வரணும். 30 டிகிரிக்கு நேராக 1/2 வரும். இப்போ சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1/2 = 30. அடுத்து இது ஒரு பேரலோகிராம் கொடுத்துருக்காங்க. D1 வெக்டர் D2 வெக்டர் உனக்கு கொடுத்துருக்காங்க. டயகனல் உனக்கு மார்க் பண்ணி காமிச்சிருக்காங்க. இந்த சம் நீ தான் செஞ்சு பார்க்கணும். ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த பேரலோகிராம் ஹூஸ் டயகனல்ஸ் கொடுத்துருக்காங்க. டயகனல்ஸ் கொடுத்துருக்காங்க, அதோட ஏரியா கண்டுபிடி. பேரலோகிராமோட ஏரியா டயகனல் கொடுத்தாலே நம்ம கொடுத்துருக்க வெக்டர்ஸை என்னென்னு எடுக்கணும்? D1 D2ன்னு எடுக்கணும், ABன்னு எடுக்கக்கூடாது. சரியா? D1 D2, D1 வெக்டர் D2 வெக்டர். ஃபார்முலா எழுதிக்கோ. ஃபார்முலா என்னது? 1/2 மாடுலஸ் D1 வெக்டர் கிராஸ் D2 வெக்டர். இதை பார்த்தோன்னே உனக்கு ஆர்டர் தெரியணும். ஃபஸ்ட்டு உள்ளது கண்டுபிடி. D1 வெக்டர் கிராஸ் D2 வெக்டர். அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்? வர்ற ஆன்சருக்கு மாடுலஸ், அப்புறம் முன்னாடி ஒரு 1/2 போட்டு. இது ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் மாதிரியே தான். வர வேண்டிய ஆன்சர் கொடுத்துட்டேன். 5√3 வேணும். சரியா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நீ அடுத்து எழுதுது யூனிட் டெஸ்ட் எழுதுவேன். நம்ம வெக்டர் அல்ஜிப்ரா ஃபுல்லாக முடிச்சிட்டோம். அதே போல் உனக்கு அங்கே டிட்டர்மினன்ஸில் கிராமர்ஸ் ரூல் வர முடிச்சிருக்கோம். சரியா? எல்லாமே டெஸ்ட்டுக்கு உண்டு. இந்த யூனிட் ஃபுல்லாக உண்டு, அதில் கிராமர்ஸ் ரூல் வரைக்கும் உண்டு. திரும்ப 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 எழுதிப்பார். மேக்ஸு உனக்கு புரிஞ்சால் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரியா? நிறைய ஈக்குவேஷன் இருக்குது, நம்பர் இருக்குது அப்படிலாம் பார்க்காதீங்க. புரிஞ்சிட்டா போதும். ஜஸ்ட் இந்த வீடியோ உனக்கு அனுப்பின வீடியோ ஃபுல்லாக உன்னால் எவ்வளோ முடியுமோ கொஞ்சம் கொஞ்சமாக நீ திரும்ப திரும்ப போட்டு கேளு. ஒரு சம் கேட்டேன்னா அடுத்த சம்முக்கு உடனே போக வேண்டாம். கேட்டியா அதை மறுபடியும் அந்த பாஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் ஓட விடு. கையில் ஒரு பென்சிலோடு வச்சுக்கிட்டு கேளு. கேட்டுட்டு நீ அதை நீ எழுதிப்பார். கேட்டு உன்னால் எழுத முடியுதான்னு பாரு. தப்பு வந்தாலும் பரவாயில்ல, மிஸ்டேக்ஸ் எந்த அளவு வருதோ அந்த அளவு நீ உன்னையே கரெக்ட் பண்ணிக்கலாம். எக்ஸாம் போதுக்குள்ளேயே உனக்கு என்னென்ன மிஸ்டேக் வருதுன்னு பார்த்து கரெக்ட் பண்ணிக்கிட்டேன்னா எக்ஸாம் எழுதும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக எழுதிட்டு வந்துடலாம். கண்டிப்பாக பாஸ் மார்க் வாங்கிடலாம், நல்லாவே எழுதிடலாம். சரியா? மிஸ்டேக்ஸ் வருதே தெரியலையே அப்படின்னே பார்க்காத. எது தெரியலன்னு பார்த்து மிஸ்டேக்கை கரெக்ஷன் பண்ணிக்கோ. கண்டிப்பாக எல்லாம் தரவு பண்ணிடுவேன். ஆல் தி பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.